நியூ ஹாம்ஷர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்தில் உள்ள ஹாம்ஷர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் வந்திருக்கு. அதாவது இங்கே குடியேறிய பிரிட்டிஷ் மக்கள் தங்களுடைய சொந்த ஊரோடைய பெயரையே இந்த இடத்துக்கும் வச்சுட்டாங்களாம். அமெரிக்க தேர்தலில் முதல்ல வாக்களிக்கப்படும் மாநிலம் இந்த மாநிலம் தான். அதனாலேயே அரசியல் தலைவர்கள் அனைவருமே இங்கே பிரச்சாரம் செய்யறதுக்கு வருவாங்களாம். இதை பெல் வெதர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த தலைவர் யாருன்னு சுட்டி காட்டும் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவிலேயே ரொம்ப சின்ன கடற்கரை இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நியூ ஹாம்ஷர் தானா. கடற்கரை ஓரத்துடைய அளவு பார்த்தோம்னா வெறும் 18 மைல் தானா. இங்க இருக்கிற மக்கள் கவர்மெண்ட் ரூல்ஸை கடுமையா எதிர்க்கும் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை மதிக்கும் மக்களாம். டம்மர், சாண்ட்விச், டப்ளின், பெத்லஹேம், லெபனான் இது மாதிரி விசித்திரமான பேரை இந்த மாநிலத்தில் இருக்கிற ஊருக்கு வச்சிருக்கிறாங்களாம். இது எல்லாமே பழைய யூரோப்பியன் பகுதியின் பெயர்களில் இருந்து வந்ததாம். லேக் வின்னிபெசாக்கி அப்படிங்கிறது நியூ ஹாம்ஷருடைய மிகப்பெரிய ஏரி. இதை சுற்றி பிக்னிக், படகு சவாரி, ஃபிஷிங் இது எல்லாமே நடக்குமா. மொத்த மாநிலத்தில் 1300க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குதாம். வின்டர் சீசனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். ஸ்கீ ரெசார்ட்ஸ், ஸ்னோ போர்டிங், ஸ்னோ டியூபிங் நிறைய வின்டர் ஹாலிடேஸுக்கான விளையாட்டுகள் நிறைஞ்ச இடமா இந்த ஊர் இருக்குது. முன்னாடி வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓல்டு மேன் வியூவிங் அப்படின்னு. அதாவது ஓல்டு மேன் ஆஃப் த மவுண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பாறையிலேயே இயற்கையாக உருவான மனித முகம் போல தோன்றிய ஒரு பாறை கட்டமைப்பு தான் அது. இது நியூ ஹாம்ஷருடைய நிஜ அடையாளமாகவே இருந்திருக்கு. ஆனால் 2003 ஒரு இடி விழுந்ததில் இது ஃபுல்லாக அழிஞ்சு போயிருக்கு. இப்போ அது நினைவாக ஒரு மெமோரியல் மட்டும் கட்டியிருக்காங்க. நியூ ஹாம்ஷர் அமெரிக்காவின் இயற்கை செழிப்புள்ள மாநிலங்களில் ஒன்று. அதாவது மலை, காடு, நீர்வீழ்ச்சி, அழகான ஏரிகள்னு இந்த ஸ்டேட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஒயிட் மவுண்டன்ஸ்னு சொல்லப்படுற பருவமலை தொடர்ச்சி இங்கே இருக்குது. மவுண்ட் வாஷிங்டன் உலக புகழ்பெற்ற மலை. அதை பற்றி நம்ம போன வீடியோவிலேயே பார்த்துருப்போம். அமெரிக்காவின் முதல் அரசியல் தேர்தல் மாநிலம்னு இந்த மாநிலத்தை சொல்கிறாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னதாக இங்கே ஃபர்ஸ்ட் பிரைமரி எலெக்ஷன் நடக்குதாம். இதனால் இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேஷன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்கான். சேல்ஸ் டேக்ஸ் இல்லாத மாநிலமாகவும் இந்த மாநிலம் இருக்குது. அதாவது நியூ ஹாம்ஷரில் சேல்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே பலர் இங்கே எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வாங்குறாங்களாம். நியூ இங்கிலாண்டில் கடல் சார்ந்த மாநிலம் இந்த மாநிலம். அதாவது சிறிய கடற்கரை பகுதியாக இருந்தாலும் ஹாம்ப்டன் பீச் ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது. சம்மரில் இங்கே ஒரு கிராண்ட் பீச் ஃபெஸ்டிவலே நடக்குமா. இங்கே லைட் ஹவுஸ், மியூசியம்ஸ், பழைய வில்லாக்கள் இது மாதிரி நிறைய இருக்கான். 1600க்கும் மேலான பழைய வீடுகள் இங்கே இருக்குதான்.